யோவான் நற்செய்தி 3:16. யோவான் 3:16. தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் யாவரும் அடையாமல் முடிவில்லா வாழ்வை கொடுக்கும் வரட்டு அந்த ஒரே பேரான மகனையே அடைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமேன், ஆமேன். நம்ம படைத்த அப்பா நம்ம எவ்வளவு நேசித்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை நமக்கு பலியாக கொடுத்தார். ஆமேன். கடவுளின் மகனான இயேசு பாவமே அறியாதவர், மாசற்றவர், புனிதர், குற்றமற்றவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் தன் உடலிலே சுமந்து கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வை வியர்த்தார். அவர் கன்னத்திலே ஊங்கி அடித்தார்கள், முகத்திலே எச்சிலை துப்பினார்கள், கட்டுமிலை வைத்து கட்டி அடித்தார்கள், ஆடைகளை களைந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், பச்சை முள்ள வைத்து அடித்தார்கள். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலை உச்சிக்கு போனார். இயேசு சொன்னார், பிதாவே துன்பக்கடம் என்னை விட்டு அகலட்டும், எனினும் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்று சொல்லி அந்த கல்வாரி மலை உச்சியிலே சிலுவை மரத்தை கீழே போட்டார். இயேசுவை பிடித்து தள்ளி 3 ஆணிகள் கொண்டு அவருடைய கரங்களையும் கால்களையும் கள்ளு மரத்திலே ஓங்கி ஆணி கொண்டு அடித்தார்கள். ரத்தம் பீரிட்டு வந்தது. இயேசுவின் ரத்தம் உலகத்தின் பாவங்களை தூக்கிய கடவுளை செம்மறி, நீங்கள் வாழ்வீர்கள், நான் வாழ்வேன். காரணம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வாழ வைக்க இயேசு ரத்தம் சிந்தினார். அவரை கல்லறையில் வைத்தார்கள், கல்லறையில் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு ராஜாவாக உங்கள் இருதயங்களில், உங்கள் இல்லங்களில், நம்முடைய சன்னியாச சபைகளில், 10 கோடிக்கு திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு என்ன சொன்னார்? உயிர்த்தெழுந்த இயேசு திருவெளிப்பாடு 5:5. திருவெளிப்பாடு 5:5. அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமான நான் வெற்றி பெற்றேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 1:18. திருவெளிப்பாடு 1:18. அஞ்சாதே, பயப்படாதே, நான் சாவுக்கு உட்பட்டேன் ஆயினும் என்றென்றும் உயிரோடு வாடுகிறேன். ஆமென். அவர் எங்கே வாடுகிறார்? உங்கள் இருதயத்திலே வாடுகின்றார். ஆமென். ரோமையர் எழுதிய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமையர் 14:19. ரோமையர் 14:19. ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி